அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது என்ன தாக்குதல் அப்படின்னா ஏவுகணை தாக்குதல். அதுவும் இதுவரையிலும் ஏறக்குறை 1000 நாட்களை கடந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. நடந்தும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வல்லுநர்கள். என்ன காரணத்தினால இப்போக்கி இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க? அதுவும் ரஷ்யா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏவுகணையான ஐசிபிஎம், அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிட்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க. என்ன காரணத்தினால உக்ரைன் மீது இப்போது அதை அனுப்புனாங்க அப்படின்ற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக உக்ரைன் அதிபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இங்கிலாந்து இருந்தும் அமெரிக்காட்ட இருந்தும் ஆயுதங்களை நிறைய வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்ட புட்டின் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க அமெரிக்காட்ட இருந்து வாங்கின ஆயுதங்களை எங்க மேல பயன்படுத்துறீங்க அப்படின்னா நான் உங்க நாட்டு மேல நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்திடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல விட்டுருந்தாரு. இந்த மிரட்டல கொஞ்சம் கூட கண்டுக்காத அந்த உக்ரைன் அதிபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய நாட்டுல கன்னி வெடிகளை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யானுடைய மிலிட்டரி உக்ரைனுக்குள்ள வர்றதுனால கன்னி வெடியை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஏவுகணையும் ரஷ்யா மீது அனுப்பிட்டாங்க. இங்கிலாந்து இருந்தும் அமெரிக்காட்ட இருந்தும் வாங்கின அந்த ஏவுகணைய ரஷ்யா மீது பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது புட்டினுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த மிசைல் அனுப்பிட்டாரு. இது எப்படிப்பட்ட மிசைல் அப்படின்னா, ஏறக்குறைய 5000 கிலோமீட்டர் தாண்டி போய் வெடிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. உக்ரைன் நாட்டுல உள்ள டினிப்ரோ அப்படின்ற ஒரு ஏரியால ஏறக்குறைய 8 மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுல உக்ரைன் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு, நாங்க 6 மிசைல நாங்க அதை செயலிழக்க வச்சுட்டோம், 2 தான் வெடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஸோ நாட்கள் ஆகத்தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிருக்கு அப்படின்றது. இப்பவே நாடு மிகப்பெரிய அச்சத்துல இருக்கு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க. இனிமே உக்ரைன் ரஷ்யாவை தாக்குனாங்க அப்படின்னா நிச்சயம் ரஷ்யா உக்ரைன் மீது நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தும். எப்படி 2ஆம் உலக போர்ல அமெரிக்கா ஜப்பான் மீது 2 நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினாங்களோ அதே போல் பயன்படுத்தக்கூடிய நிலைமை வரும் அப்படின்ட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் மிரட்டல விட்டுருக்காங்க. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள். ஏன் அப்படின்னா, அவங்க தான் இவங்களுக்கு ஆயுத சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மிரட்டலா தான் இது இருக்கு. இதுல கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா உக்ரைன் ரஷ்ய போற உடனே ஒரே நாள் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இப்பொழுது வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் 2025 ஜனவரி 20ஆம் நாள் தான் பதவி ஏற்க போறாங்க. அது முடிய அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் மட்டுமே இருக்க போறாங்க. அதனால அவர் எப்படி இந்த போர் நடத்த போறாங்க, எப்படி அடுத்த லெவல் போகாம இது சீக்கிரத்துல ஒரு முடிவு கொண்டு போறாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியல. நாமளும் பொறுத்திருந்தா பார்க்கணும்.